இந்த வீடியோவின் கண்டென்ட் என்று சொல்வது முதல் முறையாக அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆன பிறகு ட்ரம்ப் ஈரானுடன் மிகவும் நேர்மையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துள்ளார். காரணம், பேக்டோர் டாக்ஸ் ஸ்டார்ட் செய்து முடிந்தது. டாவோஸில் இந்த டாக்ஸ் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. வேர்ல்ட் எகனாமிக் ஃபோரம் நடக்கும்போது அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் தான் இதனுடன் இனிஷியேட் செய்தனர். ஈரானின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருடன் டாக்ஸ் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. அதன் பிறகு அமெரிக்கன் பிரசிடென்ட் என்று கொடுத்துள்ள ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வது, ஈரான் எந்த காரணத்திற்காகவும் நியூக்ளியர் ஆயுதங்கள் பயன்படுத்தவோ, அதை உருவாக்கவோ, அதை சேகரித்து வைக்கவோ முயற்சி செய்யக்கூடாது. இனி எலக்ட்ரிசிட்டியின் தேவைக்கானது நியூக்ளியர் பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கு பிரத்யேக ரெகுலேஷன் நாங்கள் சப்போர்ட் செய்ய தயாராக உள்ளோம். ஆனால் அதற்குள் அமெரிக்கன் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கும். அது முன்பு சொன்னது போல் ஜெர்மனியின் பிரான்சின் இன்ஸ்பெக்டர்ஸ் அல்ல அமெரிக்கன் இன்ஸ்பெக்டர்ஸ் பரிசோதிக்கும். அதுவும் அல்ல, அது முழுமையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதை சகாயம் செய்ய அமெரிக்கா தயாராக உள்ளது. ஆலோசித்து பாருங்கள். ட்ரம்ப்க்கு வாரினோடு எந்த ஆர்வமும் இல்லை. பைடன் செய்தது போன்ற இது நீங்கள் ஆலோசித்து பார்க்க வேண்டிய சம்பவம். ட்ரம்ப் முன்பு இருந்த காலத்தில் அவர் வாரினை எதிர்த்திருந்தார். ஆனால் யார்தான் பிரச்சனை உண்டாக்குகிறார்கள்? அவரை அங்கு தட்டும். காரணம், இவர் ஒரு வணிகர். போர் உண்டாகி முடிந்தால் பேசிக்கலி எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை. இதுதான் அதன் முக்கிய கணக்கு. என்னதான் பின்னர் சொல்கிறார்கள்? நீங்கள் ஈரான் ஒரு புராஸ்பரஸாக, ஒரு நல்ல நாடாக, வலுவான நாடாக மிடில் ஈஸ்ட், ஏஷியா, வெஸ்ட் ஏஷியாவில் வர வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் ஆர்வம். ஒன்று, அவர்களை எதிரி நாடாக மற்றவர்கள் பார்க்கும் விஷயத்தில் அமெரிக்காவுக்கு ஒத்துப்போவதில்லை. அங்கு ஜனநாயகம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதாவது மத ஆட்சி என்று சொல்லப்படும் விஷயத்தை மாற்றி முழுமையாக ஜனநாயக முறையில் அங்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அதன் மாற்றங்கள் தான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாக உள்ள காரணிகள் ஈரான் முன்னோக்கி வைத்தால் ஈரானுடன் பேசவும், டிஸ்கஸ் செய்யவும், அவர்களை பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்யவும் இப்போது விதிக்கப்பட்டுள்ள சாங்ஷன், இம்போஸ் செய்யப்பட்டுள்ள சாங்ஷன் லிஃப்ட் செய்ய, அதாவது தடைகளை நீக்க அமெரிக்கா தயாராக உள்ளது. அதாவது மிகவும் பாசிட்டிவான சைகையாகவும் ஈரானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மசூத் பெஷஷ்கான் தலைமையில். காரணம், அவர்கள் முன்பு சொன்ன ஸ்டாண்டில் இருந்து அதிகம் பின்வாங்கி அவர்கள் பப்ளிக்கில் சொல்கிறார்கள். நான் இந்த சொல்லும் பல நாடுகளும் பப்ளிக்கில் சொல்வது அல்ல, ரியாலிட்டி காட்டுவது. பப்ளிக்கில் பல அரேபிய நாடுகளும் ஜோர்டானாக இருந்தால் எகிப்தும் சொல்லி அவர்கள் காசாவில் இருந்து 15 எத்தினிக்கில் நிங் அதனுடன் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் பேக்டோரில் வேறு உரையாடல் நடத்தினார்கள். இவையெல்லாம் ஆதரிக்கப்படுகின்றன. இங்கும் ஈரானின் விஷயத்தில் சில பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்கின்றன. ஈரான் மிகவும் பாசிட்டிவாக விஷயங்களை முன்னோக்கி நகர்த்துகிறது. காரணம், அந்த நாட்டின் பொருளாதாரம் சரிந்துவிட்டது. அங்கு 2 மணி நேரம் மட்டுமே எலக்ட்ரிசிட்டி உள்ளது. இது முழுவதும் ரிப்பேர் செய்வதற்கான ஃபெசிலிட்டிஸ் பொருட்களும், டெக்னாலஜி ரிப்பேர் செய்ய வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ் பொருட்கள் அவர்களிடம் இல்லை. அதாவது அந்த நாட்டின் இன்றைய நிலைமை என்று சொல்லப்படுவது, பள்ளிகள் கூட மூடப்பட்டுள்ளன. சில குழந்தைகளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஸ்டோர் வீட்டிலிருந்து படிக்க முடியும். ஆனால் வீட்டிலிருந்து படிக்க வேண்டும் என்றால் இன்டர்நெட் வழியாக எலக்ட்ரிசிட்டி வேண்டும். அது இல்லாமல் மொத்தம் 2 மணி நேரம் மட்டுமே உள்ளது. அதாவது ஈரானில் இன்று நடக்கும் பெரிய ஒரு கிரைசிஸில் இவையெல்லாம் சேர்த்து படிக்கும்போது ஈரானுடன் பைலாட்ரல் டிஸ்கஷனும் டாக்ஸும் ஆரம்பிக்க போகும் அடையாளமாகவும் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தபோது ஜாயிண்ட் கம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், JCPOA என்று சொல்லப்படும் நிகழ்வு இருந்தது. அதாவது லிமிடெட் முறையில் ஈரான் நியூக்ளியர் பொருட்களை பயன்படுத்தலாம். ஆனால் அதற்குள் ஆயுதங்களின் விஷயம் சொல்லப்படவில்லை. இங்கே ட்ரம்ப் சொல்வது என்னவென்றால், ஆயுதங்கள் எந்த காரணத்திற்காகவும் உருவாக்க அனுமதிக்க மாட்டேன் என்று. அதாவது நியூக்ளியர் ஆயுதங்கள் தான். ஆனால் நியூக்ளியர் பொருட்களை பயன்படுத்தி அமைதியான முறையில் மின்சாரம் உற்பத்தி செய்யவும் அதற்கு மட்டுமே பயன்படுத்த அனுமதி உண்டு. இன்று ஈரானில் மின்சாரம் இல்லை. அதற்கான காரணம், அவர்களிடம் நிறைய கச்சா எண்ணெய் உள்ளது. இதை மாற்றி இந்த தொழில்நுட்பம் எதுவும், இந்த லேட்டஸ்ட் குளோபலாக கிடைத்துள்ள தொழில்நுட்பம் பல அரபு நாடுகளும் பயன்படுத்துவது. ஒன்றில் அமெரிக்காவின் அல்லது சில ஐரோப்பாவின், அதிகமாக அமெரிக்காவின் தான். காரணம், நாம் இந்த பெட்ரோலியத்துடன் தொடர்புடைய அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பெட்ரோல் என்று கொடுக்கிறோம். நான் இதை பார்த்திருக்கிறேன். அதன்படிதான் குளோபலாக எல்லா நாடுகளும் செல்கின்றன. அப்போது அது ஈரான் அடைய முடியவில்லை. பின்னர் ஈரானின் இளைஞர்கள், அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. இந்த ஈரானின் லைஃப் ஸ்டைல் முழுவதும் சரிந்து நாசமாகிவிட்டது. காரணம்,
ஒரு நிவாரணமும் இல்லாத முறையில் அதை அங்கு மாற்றினார்கள். அதனால்தான் அங்கு பெரிய அளவில் மக்கள் போராட்டம், அரசாங்கத்தை எதிர்த்து ஷியாவில் மக்கள் திரும்பினர். பல காரணங்களால், ஒரு விஷயம் மட்டுமல்ல, பல காரணங்களால். இப்போதைய பிரசிடெண்ட்டுக்கு தெரியும், அமெரிக்காவுடனும் மற்ற நாடுகளுடனும் ஒன்றாக செல்லாவிட்டால் வரும் நாட்கள் ஈரானின் கதி கேடு மற்றும் பல டீம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். எந்த காரணத்திற்காகவும் ஈரான் ஒரு மிலிஷியா ஆர்கனைசேஷனை ஃபெசிலிட்டேட் செய்யவோ, அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கவோ, ட்ரைனிங் கொடுக்கவோ தயாராக இருக்கக்கூடாது. ஈரான் என்று சொல்லப்படும் நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும். பெண்களுக்கு முழுமையாக சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அப்படி வந்தால் முன்பு இஸ்லாமிய புரட்சிக்கு முன் எப்படி இருந்தது ஈரான், இப்போதைய ஆட்சியாளர் அதற்கு மிகவும் பாசிட்டிவானவர்தான். இப்போது அங்கு வரும் மாற்றங்களும், இந்த அலி காமேனியை அடக்கியதும், இந்த நீதிபதிகளை சுட்டுக் கொல்லும் பிரச்சனையும் வந்து முடிந்த பிறகு ஈரானுக்கு முழு பயம். எதுவாக நடந்து முடிந்தால் இதன் கண்ட்ரோல் எதுவும் இல்லாமல் போகும். பின்னர் மற்றொரு சம்பவம் அமெரிக்காவை பயப்படுகிறது. இப்போதுள்ள ஆட்சி மாறினால், ஒரு கண்ட்ரோலும் இல்லாத வேறு மக்கள் வந்து முடிந்தால் இதைவிட மோசமான நிலைமையாகும். அதனால கிராஜுவலாக ஈரானை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் செய்ய முடியும், அதை எப்படி அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் சப்போர்ட் செய்யும். எங்கெல்லாம் மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஏஷியாவில் ஈரானை சப்போர்ட் செய்ய வேண்டும். சாங்ஷன் மட்டுமல்ல, மற்றும் பலவும் சப்போர்ட் செய்ய வேண்டும். அவர்களுக்கு எதிராக பறக்க விமானம் கூட இல்லை. காரணம், ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, சாங்ஷன் தான். சாங்ஷன் தடைதான். எல்லா காரணிகளும் சேர்ந்து பார்க்கும்போது குடிநீர் கூட பல இடங்களில் தடைபட்டுள்ளது. கேரளத்தின் சுடாப்பிகள் இந்த சாட்டலைட் சேனல் சொல்வது போல் எதுவும் இல்லை, இது ஈரானியன் பத்திரிகைகள் தான் சொல்கின்றன. டெஹ்ரான் நகரின் பல பகுதிகளில் குடிநீர் கிடைக்கவில்லை. இந்த கோடை வரும்போது அதைவிட பிரச்சனை தான். காரணம், டெசலினேஷன் மூலம்தான் ஒரு பெரிய சதவீதம் குடிநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதை போல ரிப்பேர் செய்ய அந்த மெஷின்களும் எக்யூப்மெண்ட்ஸ் ரிப்பேர் செய்ய ஈரானால் முடியவில்லை. ஈரான் இஸ் இன் ஏ டீப் கிரைசிஸ். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் மிகவும் பாசிட்டிவாக பார்த்துள்ளார். அதாவது, போரை பிரசிடென்ட் ட்ரம்ப்க்கு ஆர்வம் இல்லை, ஈரானை ஒரு போருக்குள் கொண்டு போய் அழிக்க ஆர்வம் இல்லை. காரணம், ஈரானில் உள்ள மக்கள் பெரும் சதவீதம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆதரிப்பதால். அதுதான் அதன் மிகப்பெரிய வேடிக்கை என்று சொல்கிறார்கள். அதனால் ஒரு தீர்வு செய்து அந்த தீர்வுக்கு ஏற்ப ஈரான் மக்களை மாற்ற வேண்டும். அதாவது ஆட்சியையும் மக்களையும் மாற்றி எடுக்க வேண்டும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்பட வேண்டும். அங்கு செழிப்பு ஏற்பட வேண்டும். அங்கு வணிக நிறுவனங்கள் ஏற்பட வேண்டும். அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். அந்த முறையில் ஈரானை ஒரு நல்ல சக்தியாக மாற்றி எடுக்க வேண்டும். இந்த ஒரு ப்ரொபோசல் தான் ட்ரம்ப் முன்னோக்கி வைத்துள்ளார். அதனுடன் தொடர்புடைய எந்த முறையில் ரியாக்ஷன் தான் ஈரானியன் அரசாங்கத்தின் என்று 2 அல்லது 3 நாட்கள் கழித்து தெரிய முடியும். அப்படியென்றால் வெஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் ஏஷியாவில் பெரிய ஒரு மாற்றம்தான் வரும் நாட்கள் ஈரானுடன் தொடர்புடையது ஏற்பட போகிறது.